குவாகம் கிராமத்தில் இருந்தவர்களே உலக பிரசித்தி பெற்ற குவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நேற்று தொடங்கியது. நம்ம கோவில் வந்து மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட கோவில். மகாபாரதத்துல கௌரவர்கள் பாண்டவர்கள் போர் நடைபெறும் போது அதுல சர்வலட்சணம், அதாவது 32 அழகு இருக்கிற ஒரு ஆண்மகனை பலி கொடுத்து தான் அந்த போரை ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி 32 அழகோட பிறந்தவங்க பகவான் மகாவிஷ்ணு. அர்ஜுனர் மகன் தான் அரவான். நம்ம அரவான் வந்து அர்ஜுனருக்கும் நாகக்கன்னியான உலுப்பிக்கும் பிறந்தவர். இவரை பலி கொடுத்து தான் இந்த பாரத போர் ஜெயிச்சாங்க. அதாவது பாரதத்துல முதல்ல சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் கிட்ட கௌரவர்கள் தான் போய் போருக்கான தேதி குறிச்சு கொடுக்க சொல்றாங்க. அப்படி கௌரவருக்கு தேதி குறிச்சு கொடுக்கும்போது அமாவாசை அன்னைக்கு அரவான பலி கொடுத்து போற தொடங்கினா நீங்க ஜெயிச்சலான்னு சொல்லி தேதி குறிச்சு கொடுத்துடுறாரு. அப்படி தேதி குறிச்சு கொடுக்கும்போது ரெண்டாவதான் இதை அறிஞ்சு பாண்டவர்கள் போய் அரவான் கிட்ட கேட்கும் போது கௌரவ எள்ளு முனை அளவு வில்லங்க மில்லையனில் உங்க சைடு வரேன்னு சொல்றாரு. இதை அறிஞ்ச பகவான் என்ன பண்றாரு, அமாவாசைக்கு முத நாள் எல்லாரையும் தர்ப்பணம் பண்ண சொல்லி அவரும் தர்ப்பணம் பண்றாரு. அப்படி தர்ப்பணம் பண்ணும்போது சூரியனும் சந்திரனும் ஒரு சேர வந்து சாமி நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கே நீங்க தர்ப்பணம். அமாவாசைனா என்ன, சூரியனும் சந்திரனும் நேருக்கு சந்திக்கிற நாள் அமாவாசை. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா தானே, இன்னைக்குதான் அமாவாசை. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா காலண்டர்ல முத நாள் ஆரம்பிச்சு மறுநாள் வருது இல்லையா, அதுக்கான காரணம் அதுதான். அங்க இருந்து அந்த பெறம் மாறினதால கௌரவர் சைடு பலிக்கு வராம பாண்டவர் சைடு பலிக்கு வர்றாரு. அப்படி பலிக்கு வரும்போது 3 வரங்கள் வாங்குறாரு. திருமணம் ஆகணும், 18 நாள் போரையும் பார்க்கணும், சிரசு மட்டும் சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திருமணம் ஆகணும்னா பலிக்கு ஆக போறவரை திருமணம் பண்ணிக்க எந்த பொண்ணு விரும்பல. அப்ப பொண்ணு கிடைக்காத பட்சத்தில் தான் பகவான் மகாவிஷ்ணுவே மோகினி அவதாரம் எடுத்து இவரு திருமணம் பண்ணி அந்த சடங்கு நடத்துறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா இவரோட கலபலி, இவரை கலபலியா கொடுக்கறது தான் இங்க திருவிழா. அப்படி பலியாக போறதுக்கு கலபலிக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. இந்த திருமணத்துக்கு தான் ஒரு ஆண்ல இருந்து பெண்ணா மாறினா என்ன வரும், அந்த பகவானோட மோகினி அவதாரமா தான் இங்க வந்து இவருக்கு தாலி கட்டி இவர் பலி கொடுத்தோடனே அந்த தாலி அறுக்கிற நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. நேற்று பாத்தீங்கன்னா சாக்காய் வார்த்தலுடன் தொடங்கிய நிகழ்வு இன்னைக்கு காப்பு கட்டல் தேவநாக செட்டியார்ல காப்பு கட்டல் நிகழ்வு. இன்னும் 2 ஜோடிக்கு வந்து இங்க முதல்ல திருமணம் தாலி கட்டிருப்பாங்க. இன்னையில இருந்து இந்த பஞ்சாயத்துல இருக்கிற யாரும் தாலிப்பு செய்ய மாட்டாங்க, விரதம் இருப்பாங்க. இங்க எல்லாமே மகாபாரத அடிப்படை கோவில் தான். 18 நாள் விசேஷம் நடக்கும், 18 கோவில் இருக்கு. எல்லாமே அந்த மகாபாரத்தை ரிசம்பிள் பண்ணி தான் வரும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இவர் முழு உருவுல வருவார். தேர்ல வர்றத இவரோட முழு உருவம் தான் அந்த தேரு. சிரசு நம்ம ஊர்ல இருக்கு, கை கால் குதிரை குவாகம் நத்தத்துல இருக்கு, மார்பும் புஜமும் கீரிமடு என்ற ஊர்ல இருக்கு, தலையில வைக்கிற கிரீடம் செவிடாங்குளம் என்ற ஊர்ல இருக்கு, தேரோட அச்சாணி தொட்டின்ற ஊர்ல இருக்கு. இது 5ம் ஒரு சேர அன்னைக்கு வந்து ஒன்று சேர்ந்து முழு உருவமா வந்து இவரை பலி கொடுத்த உடனே அன்னைக்கு மே 12ஆம் தேதி கம்பன் நிறுத்தல் நடைபெறும். 13ஆம் தேதி வந்து தாலி கட்டுதல். திருநங்கை ஆண்கள், இங்க வேண்டுதல் இருக்க ஆண்கள் எல்லாமே மீசையை மழிச்சிட்டு பெண் வேடமிட்டு வளையல் போட்டு புடவை கட்டி எல்லாரும் தாலி கட்டி அந்த பலியாளர் அன்னைக்கு வந்து தாலி அறுத்து இந்த நிகழ்வு நடக்கும். மே 14 அன்னைக்கு காலையில திருத்தேர் வரம்பிடித்தல். காலைல 6 மணி 6:30 மணிக்கு திருத்தேர் வரம்பிடிப்பாங்க. அதை தொடர்ந்து தாலி அறுப்பு நிகழ்வு நடைபெறும். திருத்தேர் வந்து இங்க பந்தலடி வந்து சேர்றதுக்கு 3-4 மணி ஆகும். 4 மணிக்கு அப்புறம் கலபலி சாதம் வரும். சாதம் படைச்சதுக்கு அப்புறம் அந்த சாதம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்ம குவா ஏரிக்கரை அருகில் கொண்டு போயிட்டு கலபலி பண்ணுவாங்க. கலபலி முடிச்சு அந்தந்த பாகம் அந்தந்த ஊருக்கு போயிடும். சிரசு மட்டும் ஏரிக்கரையில் இருக்க காளி கோயிலுக்கு போயிட்டு அங்க உயிர் பெற்று திரும்ப நைட்டு 9 மணிக்கு இங்க தேவராய செட்டியார் தோப்பு வந்து ஊர்வலமாக மே 15 அன்னைக்கு காலையில விடிகாத்தால கோயில் சென்றடையும். மே 16 அன்றைக்கு மஞ்சள் நீரோட விழா நிறைவு பெறுகிறது. தருமர் பட்டாபிஷேகோட நிறைவு பெறும். நன்றி, வணக்கம். திருநங்கைகள் அப்படி சொல்லியிருக்காங்க. திருநங்கைகள் அதிகமா வர காரணம் என்ன? இப்போ திருநங்கைகள் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இந்து எப்படி நம்ம திருப்பதி பழனின்னு நம்ம போறோம்னு நினைக்கிறோமோ, கிறிஸ்டின் எப்படி ஜெருசலேம் போகணும்னு நினைக்கிறோமோ, முஸ்லீம் எப்படி தக்க போகணும்னு நினைக்கிறாங்களோ, அது போல திருநங்கைகளுக்கு வந்து நம்ம குவாகம் கோயில் போகணுன்றது அவங்களோட இது. அதனால எங்க இருந்தாலும் உலகெங்கும் உள்ள திருநங்கைகள், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்ல, உலகெங்கும் இருக்கிற ரஷ்யா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் எங்க இருக்கிற திருநங்கைகளும் நம்ம குவாகம் கோயிலுக்கு வந்து இவருக்கு அந்த பகவானோட மோகினி அவதாரமா இங்க வந்து இவருக்கு தாலி கட்டி தாலி இருக்கிற நிகழ்வு வந்து கண்டிப்பா அவங்க செய்யறது தான் அவங்க வழக்கம். அதை செஞ்சுட்டு தான் போவாங்க. இது மட்டும்